வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசுகால வேலவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சருட் சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமபடம் சரணம் காசியா தேவகுரி தவத்திரு கிராராமனகுரி தற்பாரமபடம் சரணம் பரபம்ம சுரபம் பேரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவடி அப்படம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசம் ஓம் ஐம் சொர்ணபைரவேஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிளிமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சுரம வீர பைரவம் திருவடி அப்படம் சரணம் ஓம் கிளிம் நம சிவாய பைரவி பைரவ சிவம் तिथि विष्णु ददावारः नक्षत्र विष्णु रेवसा योग सकरणम शैवसर विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा समा शिवा रात्रि स्वाहा सुधा नमस्तुते. महादेवीश विद्महे विष्णुमती धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात्. நேற்று ஒரு குருமார் கால் பண்ணி எனக்கு வந்து சிவகண்டினா என்னன்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான ஒரு கேள்வி. எல்லா குருமார்களும் சிவகண்டி அணிவிக்கணும். அது அன்மாத்த பூஜை செய்வதற்கு, அதாவது சொந்தமாக காலையில் கோயில் போய் கதவு திறப்பதுக்கு முன்னால், அது கோயில் சாவி தொடர்றதுக்கு முன்னால் அவங்க வந்து அன்மாத்த பூஜை கண்டிப்பாக செய்யணும். சன்னியாவந்தனம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அன்மாத்த பூஜை பண்ணுறதுக்கு அந்த கழுத்தில் வந்து ஒரு லிங்கியாத் சொல்லுவாங்க. பெருசு இருக்கும் லிங்கியாத்து. அந்த லிங்கியாத்து வந்து வெளியில் செஞ்சுருப்பாங்க, பஞ்சலோகம் செஞ்சுருப்பாங்க, ஐன்பொருளி செஞ்சுருப்பாங்க. இது ரொம்ப விசேஷம். இது லிங்கியாத் சொல்லுவாங்க. அதாவது வீரசைவ பண்டார குருமார்கள் அணிவிப்பது லிங்கியாத். கர்நாடகாவில் வந்து எல்லாருமே அது குருமார்கள் போட்டிருப்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்குது, என் முன்னோர்கள் கொடுத்த என்கிட்ட இருக்குது. நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், இடையில நான் காமிக்கிறேன். அது நான் வந்து பூஜையில் வச்சுருப்போம். இந்த பெரிய பெரிய யாகங்கள் செய்யும் போது என்னோட மாத்திரு பித்ரஹோமம் காலபெரிய யாகம் பண்ணும்போது அதை அணிவிப்பேன். அது வரைக்கும் நான் அது அணிவிக்கலை. அதை நான் பூஜையில் தான் வச்சுருப்பேன். இப்போ சிவகண்டின்னு சொல்லுவாங்க தமிழில். அதுக்கு பேர் கர்நாடகாவில் வந்து லிங்கயாத், வீரசைவ பண்டார குருமார்கள் அணிவிப்பது. அது எல்லாருமே கண்டிப்பாக எல்லா குருமார்களும் வாங்கி போடணும். இப்போ உள்ள ரேட்டுக்கு அது எப்படி 1000 வள்ளி வரும் மனுஷ காசு. கொஞ்சம் பெருசாக செய்தால் ஒரு 100 வள்ளி வரும். அது வந்து திறக்கலாம், மூடலாம். அது உள்ளுக்கு வந்து லிங்கம் வைப்பாங்க, சாலிகிராம் லிங்கம். அந்த லிங்கத்தை வைத்து அதை பூஜை பண்ணி உள்ளுக்கு வைத்து அதை மூடிடுவாங்க. திருப்பி கழுத்தில் அதை போட்டுக்குவாங்க. அது எப்பயுமே கழுத்தில் இருக்கணும். அந்த லிங்கத்து கழுத்தில் இருக்கும் போது யார் காலிலையும் விழக்கூடாது, குருமார்களும் தாய் தந்தையை தவிர. அதே இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, லிங்கியாத் போட்டிருக்கிறீங்க, குருக்களாக இருக்கிறீங்க, லிங்கியாத் போட்டிருக்கிறீங்க. அதோட சட்டத்திட்டங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு சுவாமியை நீங்கள் பார்த்து விழுந்து கும்பிடும்போது லிங்கியாத்து கழட்டி பக்கத்து உள்ளவங்கள்ட்ட அதை கையில் வச்சுக்கோங்கம்மான்னு கொடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் விழுந்து கும்பிடணும். லிங்கியாத்து கழுத்தில் போட்டு நீங்கள் விழுந்து கும்பிடக்கூடாது. அது ரொம்ப அது தோஷம். ஏன்னா அன்மாத்த பூஜை செய்கிற அந்த பைரவ லிங்கம் வந்து அற்புதமான சக்தி உள்ளது. அது நான் காமிக்கிறேன். இப்போ இடையில அந்த ஆடி அமாவாசை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நான் வந்து இந்த சிராத்தங்கள் தயவு செய்து எல்லா பெண்ணுங்களும் 12 வயதுக்கு மேலே பெண் பிள்ளையும் 12 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளைகளும், அதாவது பூநூல் யக்ஞோபவீத தாரண மந்திரம் சொல்லுவாங்க. அதாவது பூநூல் கல்யாணம் செய்த பெண், அதாவது பூநூல் போட்டால் ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க. ஒரு தெய்வ சக்தி கூட இருக்குது. போட்ட பிள்ளைங்க அனைவரும் கண்டிப்பாக சிராத்தம் செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, சில குருமாருக்கு பெண்கள் செய்யக்கூடாது, அப்பா உயிரோடு இருந்தால் மகன் செய்யக்கூடாது, பெண்களே வந்து பிண்டத்தை தொடக்கூடாது, சிராத்த காரியத்துக்கு பிண்டமே இல்லை, எள்ளு மட்டும் இறைப்பது சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அது எந்த ஒரு தவறு, யாரையும் தப்பாக நீங்கள் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. என்னோட தர்மம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் பின்பற்றுங்களேன்னா பரவாயில்ல. அதுதான் எப்படி நான் சொல்வேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷன். அதாவது இந்த பித்ருகாரியத்தை நான் வந்து அப்படியே ரசமாக புழிஞ்சு உங்களுக்கு தேனாக கொடுக்குறேன். இவ்வளோ அழகாக எப்படி பிண்டெல்லாம் எப்படி செய்வது, முதல் 2 பிண்டை வச்சு எப்படி செய்வது, என்ன மந்திரம், அப்புறம் 5 பிண்டை வச்சு எப்படி செய்வது, அப்புறம் 10 பிண்டை வச்சு எப்படி செய்வது, அப்புறம் 20 பிண்டம் சேர்த்து 10 பிண்டம் 30 பிண்டை வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து ஜீவ ஒளி வந்து நாங்கள் செய்கிற நேரங்களில் சில இடங்களில் வந்து வந்தது. நான் அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதாவது நாங்கள் முதல் சென்னாய் முனியாண்டி கோயில் ஜொகூர் பாரூரில் வந்து செய்யும் போது அந்த பித்ருக்கள் எப்பயுமே வந்து வரமாட்டாங்க. பித்ரு தேவதாக்கள் தான் வந்து நம்மளுக்காக காத்திருப்பாங்க சூரிய மண்டலத்திலேருந்து. இந்த 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 பிரசாதத்தை நம்ம கொடுக்குற இந்த சர்ப்பணமும் இந்த பிண்ட பிரசாதமும் ஒரு அக்னி காரியமாக இருந்தாலும் சரி, திலாகமும் சரி, இந்த சுதாதேவின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க. அதான் பெண் தான், அது ஆண் இல்லை. சுவாகாவும் பெண் தான். இறைவனுக்கு அவிர்வாதம் கொண்டு போய் ஒப்படைக்கிறது ஒரு பெண் தேவி தான். பித்ரு காரியத்துக்கு போயிட்டு பிரசாதத்தை ஒப்படைக்கிறது ஒரு பெண் தான்.
நம்ம சமுதாயத்தில் பெண்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்களே. ஆதி காலத்தில் பெண்களை பாதுகாப்பாக பார்த்துங்கன்னு சொன்ன விஷயம் இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கிட்டாங்க. பரவாயில்ல, அது வருங்காலத்தில் அதை மாறிக்கும், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சிதாதேவி தான் நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணக்காரின் பிரசாதத்தை நம்ம பித்ரு தேவதாக்கு போய் ஒப்படைப்பாங்க. ஏன்னா பித்ருக்கள் வந்து எப்பயுமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. பித்ருக்களுக்கு வந்து உடம்பு இல்லை, ஆத்மாக்கள் உடம்பு இல்லை, ஆத்மாக்கள் சாப்பிட முடியாது. அதை பற்றி ஆத்மாக்கள் படையல் கிடையாது. பூதகணங்களுக்கு பேய்களுக்கு தான் படையல் தவிர நம்ம இறைவன் பரபரமான இறைவனுக்கும் நம்ம ஆத்மாக்கள் முன்னோர்களான தெய்வ ஆத்மாக்களுக்கும் படையல் கிடையாது. இல்லை நான் காலகாலமாக செஞ்சுட்டு வரோம், நீ உங்கள் இஷ்டம், நீங்கள் செய்யுங்க. நான் சொல்கிறேன் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க. நான் சொல்கிறேன்ல, கடலில் கடற்கரையில் தர்ப்பணம் சிராத்தம் பண்ணாதீங்க, அது உப்பு காத்த இடம், அது வந்து தெய்வ பித்திருக்களுக்கு அது சரியாக வரும். ஆனால் அதாவது அசுப பித்திருக்கள் இருக்காங்க, அதாவது துர்மரணம் அடைகிறாங்க பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு இறப்பாங்க, தற்கொலை பண்ணி இறப்பாங்க. அது தவறு தான் அந்த வார்த்தை சொல்கிற மணிகள். இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பித்திருக்களுக்கு வந்து இந்த உப்பு காத்த இடத்துல வர மாட்டாங்க. ஒரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா ராமாயணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராமாயண புராணம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து கிஷ்கிஞ்சை இல்லை வந்து நம்ம ஹனுமான் சுவாமி பரபரம சுரமன ஹனுமான் சுவாமியும் அவரோட ராஜா, அதாவது அவருடைய ராஜாவான சுக்ரியவனும் ஹனுமானும் வாலிக்கு பயந்து போயிட்டு ஒரு கிஷ்கிந்தையில் போய் மறைஞ்சிருப்பாங்க. ஒரு இடம், ஒரு மலைப்பகுதியில். ஏன்னா அந்த கிஷ்கிந்தைக்கு வந்து இவர் வாலி வர முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு சாபம் இருக்கும், அந்த கிஷ்கிந்தை இடத்துக்கு வந்ததுன்னா அந்த அவரோட சக்தி இழந்து விடும் சொல்லி. அப்போ அந்த வழியில் வந்து சீதா பிராட்டியை தேடிக்கிட்டு ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண சுவாமியும் அந்த வழி வருவாங்க. அப்புறம் மாறு வேஷம் ரிஷி வேஷம் அவங்க மாறு வேஷம் போல ரிஷி வேஷம் போட்டு வருவாங்க. அப்போ சுக்கிர பகவான் அனுமானை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நீ போயிட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, வாலி வந்து மாறு வேஷத்தில் தூது பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பி பாருன்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அனுப்புவார். யார்? சுக்கிர பகவான் ராஜா இல்லையா, இதில் வந்து அவருக்கு வந்து வலது கையாக இருப்பார். யார்? நம்ம ஹனுமான் என்ன செய்வாருன்னா, நீங்கள் பாருங்கன்னா உருவம் மாறி போய் உட்காந்துருப்பார் மரத்து அடியில் உட்காந்து அவரும் ரிஷி வேஷம் போட்டு உட்காந்துருப்பார். அப்போ இந்த ஹனுமான் என்ன செய்வாருன்னா, அந்த ராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேய அதாவது லட்சுமண சுவாமியும் நடந்து வர பார்த்து அவர் சிந்திப்பாராம், உண்மையிலே இவங்க அசுரனாக இருந்தா அவங்க வர இடத்துல இவங்க வாட வரும், துர்நாசம் வீசும். ஆனால் இவங்க இவ்வளோ தேஜஸ் பொருந்தியது இருக்காங்களே, தேஜஸ்னா ஒரு ஒளி, சூரிய ஒளி பிரகாசமாக இருக்காங்களே, இவங்க எப்படி அசுரனாக இருக்கும், அசுரனாக எப்படி இருப்பாங்கன்ட்டு ஹனுமான்ஜி வந்து நினைக்கிறாரு. அதாவது இதே இவங்க வராங்க 2 பேரும் ரிஷி வேஷம் போட்டு ரிஷியாக வராங்க, ரிஷி வேஷம் போட்டுட்டு வராங்க, ரிஷி கொண்டை வச்சு உத்தராட்சலாம் போட்டு. ஆனால் இவங்க உடம்ப பார்த்தா ஒரு 100 சூரியன் ஒன்றா சேர்ந்தா ஒரு தேஜஸ் இருக்குதே, இது வந்து பூதகணங்களுக்கும் பேய்களுக்கும் இது இருக்காதே, அசுர சக்திக்கு இருக்காதே, இப்போ ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்ம கிட்ட வருதுன்ட்டு ஹனுமான் உணர்ந்துட்டார். கெட்டவங்க இல்லைன்னு உணர்ந்துட்டார், ஆனால் அது ஒரு தெய்வ சக்தி. ஏன்னா தெய்வ சக்திக்கும் அசுர சக்திக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்தோடனே ஹனுமான் கைதுக்கு வாங்க குருஜி, வாங்க சுவாமிஜின்னு சொல்லி ஹனுமான் கையெழுத்து கும்பிட்றாரு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி பாருங்க, ஹனுமான் பேசின வார்த்தை வணக்கம் சொல்கிற வார்த்தையை கேட்டோடனே அவருக்கு மனசில் ஒரு தேஜஸ் வந்துச்சு. என்ன தேஜஸ் வந்துச்சுன்னா, 4 வேதத்தை படித்து முடித்த ஒரு தேஜஸுக்கு தான் நாட்கள் இவ்வளோ ஒரு தெய்வீக ஞானத்தோட அவர் அந்த வணக்கம் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறத காதில் கேட்டோடனே அவ்வளோ இனிமையாக இருந்து தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு யாருமே அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லவும் இல்லை, அந்த வார்த்தையை கேட்ட ராமச்சந்திரமூர்த்தி மயங்கினதும் இல்லையா. அப்போ ஹனுமான் வந்து எவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை பொருந்திருந்தா, எவ்வளோ ஒரு வேதங்களை நல்ல முழுசாக படிச்சிருந்தா, அவர் நாட்களை சரஸ்வதி தேவியை உட்காந்து பேசும்போது அவரோட மனம் இலகுது. யாரோட மனம்? ராமச்சந்திரமூர்த்தி மனம் இலகுது. இப்போ பாருங்க, ஒருத்தவங்க பேசும்போதே நம்மளுக்கு உள்மனது சொல்லுது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பொய்யா பித்தலாட்டமாட்டு. அதே மாதிரி தான் நான் சொல்கிறது உண்மையாக தான் ஏற்றுக்கலாம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்க நடந்து வரும்போதே பாருங்கள், தெய்வ சக்தியாக இருந்தால் அது அமைதியாக இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்காது, சத்தம் இருக்காது, தெய்வீக கடாட்சம் இருக்கும், தேஜஸ் இருக்கும். அதுதான் நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு பெரிய சதஸ் நடந்துச்சு, ராமாயண சதஸ். அதில் வந்து ஒருத்தர் கேட்பார், அதாவது என்ன கேட்பாருன்னா,
பெரிய வீரன் ராமன்றாங்க. ஆனால் ராமன் வந்து வானர்வ கூட்டத்தானே பாலம் கட்டினாரு. அவ்வளோ பெரிய ராவணன் பறந்து வந்து சீதா பிள்ளைகிட்ட தூக்கிட்டு போயிட்டாரே சொல்லிட்டு சொல்லுவார். யாரு கேட்பாங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், அவ்வளோ பெரிய ராவணன் வீரனாக இருந்தால் ராமன்ட்ட நேருக்கு நேராக மோதி சீதா பிள்ளையை தூக்கிட்டு போக முடியாது, எதுக்கு ஒளிஞ்சிருந்து திருத்தரம் தூக்கிட்டு போகிறாரு. அந்த மாதிரி புராணங்கள் படிக்கும்போது குற்றம் சொல்லவும் அதுலேருந்து அந்த புராணத்துலேருந்து என்ன நம்மளுக்கு வந்து கெட்டது இருக்குதோ அதை எடுத்து சொல்லதான் இருக்காங்க தவிர அவளை எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. இப்போ நான் அந்த சிராத்தத்தை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம் இல்லையா, 3ஆம் மாதமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏமா விண்டு அப்படி பிடிக்கணும், இந்த மந்திரம் படிக்கணும், இது செய்யணும், இப்படி பண்ணணும், தர்ப்பணம் இந்த கையை நீங்கள் பயன்படுத்தணும், அதுக்கு விஷ்ணு பாத தட்டு இருக்குது, குஷாகுஷ்டி கண்டி இருக்குது, அதுக்கு தர்ப்பணத்துக்கு செய்கிறதுக்கு வந்து பவித்திர மோதிரம் இருக்குது, யாழி மோதிரம் இருக்குது. இதெல்லாம் கிடைக்காத பொக்கிஷம். இதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கும்போது தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் எப்போ காசிக்கோ மற்ற வட இந்தியாவுக்கோ வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆண்டு வந்து 24ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் வந்து முடிஞ்சு பூச நட்சத்திரத்துலலாம் வந்து அமாவாசை தேதி இருக்குது. ஆனால் வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு அமாவாசையும் திருவாதிரை சுவாதி சதயம், அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணால் அது வந்து 100 மடங்கு சக்தி இருந்து அந்த அமாவாசைக்கு இருக்குதான். அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த 6 நட்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு அமாவாசை சந்திப்பது வந்து அது வந்து ஒரு கிராணத்துக்கு சமம். அப்போ இந்த நவகிரகங்களை வச்சு பார்க்கும்போது சூரிய பகவானும் சந்திர பகவான் மாத்ரு பித்ரு தேவதாக்கள். அதே பித்ரு தேவதாக்களுக்கு உள்ள அமைப்பு யாருக்கு வரும்னா ராகு கேதுக்கு. அதனால தான் வந்து இந்த ராகு கேது கிரகத்தால தான் சூரிய சந்திர கிரகணம் சந்திக்குது. அதனால தான் இந்த கிரகண நேரங்கள் சூரிய கிரகணம் இருக்கும் போது பகலில் வரும். மலேசியா நேரப்படி, இந்தியா நேரப்படி, சிங்கப்பூர் நேரப்படி. சந்திர கிரகணம் முக்காசி இரவுல தான் வரும். சூரிய கிரகணம் அமாவாசைக்கு வரும், சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். இது ஓடாது, வித்தியாசம் ஓடாது. அப்போ இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு தர்ப்பண காரியத்தை முன்னோர்களுக்கு செய்ய அந்த தர்ப்பணம் காரியத்தை கிரகணம் ஆரம்பிப்பது முன்னாலே செய்யணும். சந்திர கிரகணம் வந்து முடிஞ்ச பிறகு செய்யணும் ஒரு விதி சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகணம் வந்து இந்த ஆண்டு வந்து எப்போ வருதுன்னு சொன்னால், அதாவது 9ஆம் மாதம் கரெக்டாக, அது 9ஆம் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிப்பது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுது. இதுதான் விசேஷம். ஏன்னா சதய நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்களா, திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சந்திச்சா அந்த சந்திர கிரகணத்துக்கு 100 மடங்கு சக்தி அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிராத்தம் செஞ்சீங்கன்னா, இப்போ வந்து வச்சுக்கலாம் 7ஆம் தேதி 9ஆம் மாதம், அதாவது புரட்டாசி மாதம் முன்னுக்கு ஆவணி மாதத்தில் வருது. ஆவணி மாதத்தில் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம், அது ராகு பகவான் சந்திர பகவானை பிடிக்க போகிறார், மறைக்க போகிறார். எந்த ஒரு கிரகம் யாரையும் பிடிக்க முடியாது, மறைக்க போகிறார். ஒரு நிழல் பேர் தான் ராகு கேது. அப்போ இந்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு சஞ்சாரம் சந்திர கிரகணம் வந்து 100 மடங்கு சக்தி கூட. அப்போ அந்த சந்திர கிரகணம் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் ஆரம்பிச்சு இரவில் 2 மணிக்கு ஆரம்பிக்குது, முடிய மணி ஒரு 4 மணி ஆயிரும். அப்புறம் 7ஆம் தேதிக்கு பிறகு 7 நாளுக்குள்ளே நீங்கள் சிராத்தம் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு முன்னோர்கள் மனப்பூர்வமாக திருப்தி அடைவாங்க. முன்னோர்கள் வந்து உங்கள் பிரசாதத்தை வாங்க முடியாது, வரவும் முடியாது. பித்ரு தேவதாக்கள் வந்து சூரிய மண்டலத்தில் காத்திருப்பாங்க. சூரியன் தான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமான பித்ரு மாத்திருக்கள்லாம் சூரியன் சந்திரன் தான். கண்ணுக்கண்ட கடவுள் சூரிய பகவான், அதான் குலதெய்வம் நான் சொல்வேன். சூரிய பகவான் தான் குலதெய்வம். நட்சத்திர தெய்வங்களில் வந்து பார்த்தா பைரவர் வருவார், இஷ்ட தேவதைன்னு பார்த்தா புவனேஸ்வரம் வருவார். சின்ன ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த தர்ப்பணத்தை தயவு செய்து எல்லாரும் கற்றுக்குங்க. ஏன்னு சொன்னா, வருகின்ற ராகு கர்கஸ்ட சந்திர கிரகணம் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு மேலே சந்திர கிரகணம் 100 மடங்கு கிரகணத்தோட அமைப்பு சேர்ந்தது. ஏன்னா எந்த ஒரு அமாவாசையும் எந்த ஒரு பௌர்ணமியும் ராகு கேது நட்சத்திர சஞ்சாரம்னா அதுக்கு வலிமை அதிகம். பாருங்கள், இப்போ வந்து கரிநாள் நேரம்னு சொல்கிறாங்க. அது வந்து சூரியன் உதயமானதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பைரவ யாகம் பண்ணியோ
மகா பிரத்திங்கர யாகம் பண்ணியோ மகா காளி யாகம் பண்ணியோ வீட்டில் இல்லை, வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது. அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே ஆத்தங்கரை வரும், கருக்கரை வரல, இந்த மாதிரி இடங்களில் செய்யலாம். விளையாடி வாரம் பசுமாட்டு தொழுவும் செய்யலாம். அந்த கரிநாள் நேரத்தில் பொண்ணு ஆவர்த்தி செலுத்துனீங்கன்னா கேட்ட வரத்தை இறைவன் கொடுப்பார்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி கிரான நேரத்தில் செய்கிற எந்த ஒரு தர்ப்பண காரியம் மாந்திரிக சாஸ்திரப்படி சொல்கிறேன், தர்ப்பண காரியத்துக்கு 100 மடங்கு சக்தி அதிகம். இரண்டாவது நம்ம அதன் பின் முன்னோர் வழிபாடு செஞ்ச பின் ஒரு மந்திரத்தை ஒரே நாள் சித்தி பெறலாம். இப்போ மூல மந்திரம் சொல்கிறேன்ல, நீ சொன்ன பார்த்தீங்களா, ஓம் சரஸ்வதி மூல மந்திரம், ஓம் ஸ்ரீம் கிரீம் வீணாகே மம சங்கீத வித்தியாச பிரியச்ச குரு குரு கிரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை கிரானம் முடிஞ்ச பின், சதுர கிரானம் முடிஞ்ச பின் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் இரவு 4 மணிக்கு பிறகு தர்ப்பண காரியம் முடித்த பின் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும், வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. 7ஆம் சைட்டில் முன்னுக்கு தான், வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது. தர்ப்பண காரியத்தில் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். செஞ்ச பின் அதன் பின் மதியம் கூட இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஒரு மூல மந்திரத்துக்கு 1000 மடங்கு ஒரே நாள் சித்தி உயிர் கொடுக்கலாமான்ட்டு மாந்திரிக சாஸ்திரம் சொல்லுது. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்தில் கொஞ்சம், நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் இல்லை, ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை. இந்த சதய நட்சத்திர கும்பராசிக்காரங்க மிக மிக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் வேற இப்போ உட்காந்துருக்கிறார் ராசியில், சந்திரகிரகணம் சம்பவிக்கிற இதே நட்சத்திரத்தில். அதனால் கல்யாணம் மட்டும் செய்யக்கூடாது. ரெண்டாவது எப்படின்னா வளர வேண்டிய காரியத்தை செய்யணும். ஒரு விஷயம் வளரணுமா நம்மளுக்கு வேணும். இப்போ ஒரு காடி வாங்கின நேரத்தில் காடி வாங்கிட்டே இருக்கணும், வீடு வாங்கணுமா வாங்கிட்டே இருக்கணும். கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடன் கொடுக்குறதா, இப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. வாங்கிட்டு கடன் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் கடன் கொடுத்து முடிச்சிருங்க, வீடு வாங்கலாம். ஏன்னா வீடு வாங்கிட்டு இருக்கணும். அப்போ வளர வேண்டிய விஷயங்கள் வேணும். கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கலாமா? ஒரு முறை தான் கல்யாணம் பண்ணோம். அதான் கல்யாண காரியங்களும் இந்த பருஷம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா அது வாழ்ந்துக்கிட்டே போகக்கூடாது இல்லையா? ஒரு மனிதன் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண் ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணணும். இதுதான் இந்து தர்ம சாஸ்திரம். இதுதான் ராமன் சந்திரமூர்த்தி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் கலியுகத்தில். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சதய நட்சத்திரம் கொஞ்சம் ஆனால் இந்த நேரத்தில் இற வழிபாடு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா மிக சக்தி இருக்குது. ஏன்னா இந்த கிரகணம் ராகு கேது நட்சத்திரத்தில் எப்பயுமே சஞ்சாரம் பண்ணாது, ஏதோ ஒரு காலத்தில் தான் அது வரும். அதே மாதிரி இந்த தர்ப்பண காரியத்தையும் இந்த சிராத்த காரியத்தையும் நீங்கள் நல்லா முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஆடியோ ஒன்றாலேருந்து நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் யாரும் என்னுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். இது எந்த ஒரு புக்கில் நான் படிச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி சத்தியமாக சொல்கிறேன், பைரவ சாட்சியாக சொல்கிறேன், இதை நம்பி செய்கிறவங்க எத்தனை பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த குருதட்சணை வாங்கினதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன குருதட்சணை கொடுத்தாலும் என்னோடய பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் போய் பக்கத்து கோயில் சின்ன குருமார்கள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் குருதட்சணை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன கோயிலில் வேலை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ பைரவ அருளால் புவனேஸ்வரன் நல்லா இருக்கேன், பெரிய பணக்கான இல்லை, ஒரு நல்லா இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பெரிய கோயில் குருக்கிட்ட போயிட்டு ஒரு 50 வழி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நிறைய வருமானம் அவங்களுக்கு வரும். ஆனால் சின்ன கோயில் குருக்கிட்ட நீங்கள் கொடுங்க, அவங்க தயவுசெய்து மனதால் உங்களை வாழ்த்தி வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்க படித்த வேதங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி என்ன சொன்னேன்னா, இந்த வருகின்ற கிரானம் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் நழுவு விட்டுறாதீங்க. ஆடி அமாவாசையை சிறப்பாக செய்யுங்க. இப்போ என்னோட பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம், பரவாயில்ல. கோயிலையாவது போய் தர்ப்பணம் பண்ணுங்க. கண்டிப்பாக கோயிலில் எல்லா குருக்களும், ஆற்று ஓரத்தில் உள்ள குருக்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆனால் மோட்ச வலைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், சிவனுக்கு ஏற்ற வேணாம். மோட்ச வலைக்கு கால பைரவருக்கு தான் நீங்கள் ஏற்றணும். எப்படின்னா அரிசி மாவு ஒரு 500 கிராம் போட்டு, கருப்பெல் ஒரு 3 பொடி எடுத்து போட்டு, வாசு ருத்ரன் ஆதித்தனை பாவித்து 500 கிராம் அரிசி மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாவுளுக்கு சுடுதண்ணி ஊற்றி மாவுளுக்கு செஞ்சு திரி நல்லா மொத்தமாக 5 திரி போட்டு 5 எண்ணெய் கலந்து விட்டு, நல்லெண்ணெய் தேங்காய் நெய் இழுப்பெண்ணெய் விளக்கு 5 எண்ணெய் கலந்து விட்டு பைரவ சனி நேரத்தில் தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இறந்தவங்க பேருக்கு அர்ச்சனை கோயிலில் பண்ணக்கூடாது. மோட்ச அர்ச்சனைக்கு ஒரு விதி இருக்குது. அதாவது இறந்து போன ஆத்மாவுக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடாது. உங்கள் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். உங்களோட பிரார்த்தனை என்னன்னா, எங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி பெற்று முற்று பெற வேண்டும். இதுதான் இந்த சங்கல்ப அர்ச்சனையோட விதி. இழந்தவங்க பேர்த்துக்கெல்லாம் சொல்லி சிவனுக்கு மோட்ச அர்ச்சனை பண்ணாதீங்க. இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காதவங்க விடுங்க.
கஷ்டம். ஒரு குருமார் நான் வந்து தப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதான் என்னோட தர்மம். நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க, உங்களோட தர்மம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு தப்பான ஒரு வழிபாடு உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு. சொந்தமாக மோட்ச வழக்கு செஞ்சுட்டு போங்க. கோயிலுக்கு கொடுக்க தட்சணையை கொடுத்துருங்க. ஏன்னா கோயில் தட்சணை கொடுத்தா தான் கோயில் நல்லா சிறப்பாக இருக்கும். குருக்களுக்கு செய்கிற தட்சணை நல்லா சிறப்பாக கொடுங்க. ஏன்னா குருக்கள் வாயால் வாழ்த்தணும், அதுதான் உங்களுக்கு சுபிச்சம். ஆனால் மோட்ச வழக்கு நீங்கள் சொந்தமாக செஞ்சு மோட்ச தீவலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கணதீபம். பைரவர் இல்லாத கோயிலில் பைரவருக்குள்ள இந்த மோட்ச தீபமான கணதீபத்தை விநாயகருக்கு நீங்கள் ஏற்றலாம். விநாயகருக்கு தான் கணாதிபதி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாம். பூத கணங்களுக்கு, பேய் பிசாசுகளுக்கு, பித்ரு தேவதாக்களுக்கெல்லாம் அனுபதி. கணபதி தான் மகா பிரபு, ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி அவருக்கு மகாசக்தி பிரபு. அப்போ பைரவர் இல்லாத கோயிலில், ஆனால் இது நீங்கள் இந்த மோட்சவலுக்கு போனோம்னா குருக்கள்கிட்ட வந்து அனுமதி கேளுங்க. சில குருக்களுங்க எல்லாம் செய்யக்கூடாது, சிவருக்கு தான் ஏற்றணும்னு சொன்னால் அவர் குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒரு பூஜை முறையும் ஒரு வழிபாடையும் தப்பாக யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், இதை கேட்குற எல்லா குருமார்களுக்கும் டிக்டாக்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரெண்ட்ஸும் சரி, திருப்பி நான் சொல்கிறேன், தப்பான ஒரு வழிபாடு மக்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க, அது மிக மிக தப்பு. ரெண்டாவது, ரொம்ப பேர் இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வச்சுங்களேன், எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும், போராமன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லா மனித வாழ்க்கை. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு முந்திரி பருப்பு ஒரு படி எடுத்து பைரவ வெத்தலையில் வைத்து பூசணிக்காய் ஏற்றி வச்சு புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம், பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அதன் பின் ராஜமோகினி மந்திரம் நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அற்புதமான பிஸ்னஸ் பிளான், நல்லா கொடுக்கும். நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவனை ஒன்றே நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வழி கொடுப்பா. நீங்கள் பாருங்கள், ராஜமோகினி மந்திரம் நான் ஏற்கனவே கீழே எழுதி கொடுத்துருக்கேன். ஓம் கிளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதே ராஜமோகினி கிளீம் கிளீம் ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆகுர்ஷாய ஸ்வாஹா. இவ்வளோதான் இந்த மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு, நான் என்னோடய பழைய டிக்டாக்ல ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜவசியம் மோகினி மந்திரம் போட்டிருப்பேன். இதை நீங்கள் ஜபம் பண்ண எடுத்துன்னு பலன் கிடைக்காது தெரியும். ஒரு மாதம் கழிச்சு ஒரு சில கனவுகள் வரும். எப்படி கனவுகள் வரும்னா, ஒரு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ஒரு பெண் வர மாதிரி கனவு வரும். சலங்க ஒலி கேட்கும், நல்ல மல்லிகைப்பூ வாசனைகள்லாம் அடிக்கும் கனவுல. இதெல்லாம் வந்து உங்கள் மந்திரம் சித்தி பெற்றுச்சுன்னு அர்த்தம். சித்தி அப்போ உங்களோட வருமானம் எப்படியோ ஒரு வழியில் ஒரு வரும். ஒரு கதவு மூடினாலும் அடுத்த கதவு திறக்கும். அதுதான் பரிகாரம். பரிகாரம் என்பது வந்து யாரும் முழுசாக மாற்ற முடியாது. நம்மளோட கர்மா அப்படின்னா இப்படி தான். ஆனால் இந்த கர்மா வந்து நம்மளுக்கு மூடும் போதுன்னா நம்ம செய்த அந்த பூஜை புரஸ்காரங்கள் அடுத்த கதவு நம்மளுக்கு திறக்கும். அதுதான் பரிகாரம். நம்ம ஜாதகத்தை மாற்றுறது இல்லை பரிகாரம். இந்த கதவை மூடிச்சுன்னா, ஜாதக கதவு மூடிச்சுன்னா அடுத்த கதவு நம்மளுக்கு ஒரு ஓனாகவும் ஒரு வருமானம் நம்ம அங்கேருந்து வரும். அதுதான் இந்த மந்திரபூர்வமான இந்த பரிகார முறைகள். அதனால் டிக்டாக் ரொம்ப பேர் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பல பிரச்சனைகளோடு சந்திக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, அது அவங்களுடைய கர்மா பக்கம் இருக்கட்டும், அது ஆண்டவனுக்கு தான் அது விளைச்சம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இறைவனை நம்புங்க, இறைவன் மந்திர ஜபம் பண்ணுங்க, யாரையும் நம்பாதீங்க, இறைவனை மட்டுமே நம்புங்க, அவர் உங்களுக்கு வழி காட்டுவாங்க. நானும் அதான் சொன்னேன். ஒரு காலம் கஷ்டப்படும் போது ஆண்டவன் மட்டும் தான் நம்பினேன். உட்காந்து மந்திர ஜபங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சில மந்திரங்கள் சித்தி பட்டுச்சு, சில நன்மை நடந்தது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கூட நம்ப வேணாம், நான் சொல்கிற மந்திரத்தை நம்புங்க. அதான் சொல்ல, வேதம் சொல்கிறவங்க பொய் சொன்னால் வேதம் பொய்யாகாது, ஜோதிடம் சொல்கிறவங்க பொய் சொன்னால் ஜோசியம் பொய்யாகாது. இது சாஸ்திர விதி. அதனால் நம்பிக்கையோட இந்த சிராத்த காரியத்தை தயவு செய்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யுங்க. இல்லை என்னோட முறைகள் வேணாம், எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நல்ல குருமார்களை போய் பார்த்து சிராத்தத்தில் போய் பண்ணிங்க. ஆனால் இந்த பூஜைலாம் யாரும் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் இவ்வளோ விவரமாக யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், நீங்கள் குருவாக இருந்தால் தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் குருவாக மாற்ற முடியும். நீங்கள் கோவிலுக்கு போனால் தான் உங்கள் பிள்ளை நாளைக்கு கோயிலுக்கு வருவோம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சனாதனம் பண்ணி பிண்டை வச்சாதான் நாளைக்கு நீங்கள் இறந்த பிறகு சாஜி உங்கள் பிள்ளை உங்களுக்கு பிண்டை வைப்பா, திலாவமாக செய்வாங்க. இது மட்டும் தெரிஞ்சுங்க. நீங்கள் காட்டுற வழி தான் பிள்ளைக்கு அந்த பலன் கிடைக்கும். அதுவும் மாதா பிதா குரு தெய்வம். சரி, அடுத்து நான் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டா எப்படி சமண்டிகரணம் செய்வதுன்ட்டு நான் அது ஒரு பாடமாக நான் ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து இந்த கிராணத்தை தொட்டு பேசலாம், நிறைய பேசலாம். கர்ப்பசிரிகள் மட்டும் கிராண அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, தூங்கணும், இல்லை மந்த ஜம் பண்ணணும். இதுதான் விசேஷம். இந்த வருகின்ற ராகு கஷ்ட சந்திர கிராணம் 7ஆம் தேதி 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுது. அதில் வந்து இரவில் 2 மணி 4 மணிக்கு வரைக்கும்
மலேசியா நேரம். ஆனால் இதே பகலில் வந்து யூகே, கனடா இந்த மாதிரி வட தேசத்தை அது தாக்கும். கண்டிப்பாக இதுக்கு என்ன பலன்னா கொஞ்சம் வெள்ளத்தால் பாதிப்பு வரும். ஆனால் அது பொய் நினச்சிங்க. பூலோகஜாதகம் எப்போ சொன்னாலும் நம்பாதீங்க, பொய் சொல்லுங்கள், பொய் நினச்சிக்கங்க நீங்கள். ஏன்னா சந்திரகிரகணம் எப்போ சஞ்சாரம் பண்ணும்போது கடல் பொங்கும், வெள்ளம் வரும். அது நம்ம நாட்டில் பயப்படாதீங்க, வட தேசத்துக்கு, யூகே, அமெரிக்கா. அது ஆனால் பொய் நினச்சிங்க எப்பயுமே. நான் எப்பயும் பூலோகஜாதகம் சொன்னேன்னா நான் எப்பயும் பொய் தான் நம்புங்க. ஆனால் ஒரு கால் நான் சொன்ன நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே நான் என்ன பரிகாரம் சொல்லணும் அதை என்ன பரிகாரம் சொல்லுவேன். பூலோக சாட்சாத் யார், கால பைரவர், அவர் வழிபாடு செய்ய சொல்லுவேன். அவருக்குள்ள ஓமம் செய்ய சொல்லுவேன். மாதம் எல்லா கோயிலும் பைரவர் அஷ்டமி அன்னைக்கு ஓமம் செய்யுங்க, பூலோகத்துக்காக, நன்மைக்காக. லோகா சமஸ்தா சிவம் பவந்து சொல்லுவேன். கேட்கணும் ஆண்டவர் சத்தம். காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் வங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம். இன்னைக்கு தேதி வந்து இன்னைக்கு 23ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 புதன்கிழமை காலை மணி ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.